கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க போறோம். அது ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்மளுக்குரியதாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாக்குத்தத்தங்களை சொல்லி அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியதாக இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உள்ளங்கையிலேயே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வரைஞ்சிருக்கிறார். அவசரமான உலகத்தில், போராட்டமான உலகத்தில் அநேக நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா சோர்வுட்டுறோம். நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசப்பா நம்மளோட ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிறாரு. ஏதாவது ஒரு காலம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா உடனே சோர்வாயிடும். ஏதாவது ஒரு வேலை கிடைக்கவில்லை அப்படின்னா உடனே சோர்ந்து போயிடும். ஆண்டவரே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், அங்கலாய்த்திடுறோம். ஏதாவது ஒரு பண தேவை இருக்குங்கும் போது நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்மளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாத போது நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா சோர்வுற்றுறோம், பலவீனப்பட்டு காணப்படுகிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எப்போதும் நினைச்சிரு உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய வாக்குத்தத்தங்களை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த நாள்லையும் கூட ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதாவது ஒரு கலக்கத்துல இருக்கலாம், பயத்தின் நிமித்தமா இருக்கலாம், பலவீனப்பட்டு காணப்படலாம், எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லையே என்று அங்கலாய்ப்போடு நீங்க இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அவருடைய உள்ளங்கையில நம்மளை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கண்காணிப்புலேயே நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, எதை குறிச்சும் கவலைப்படவே வேண்டியதில்லை. என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி நம்ம அவர்கிட்ட ஜெபிச்சு நம்ம என்ன செய்யணும், தைரியமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தைரியமாக முன்னேறி செல்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.